பக்தி விஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முழுக்க கவனமா பாருங்க. கடைசியில் நான் கேட்கப் போற ஒரு கேள்வி உங்களையே யோசிக்க வைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு கற்பனை கதையோ, யாரோ உருவாக்கின பயங்கர கதையோ கிடையாது. இது இன்னமும் பல ஊர்களில் நள்ளிரவு ஆனதும் எல்லாரும் வாய மூடிக்கிட்டு ரகசியமா பேசுற ஒரு உண்மை நம்பிக்கை. இந்த அம்மன் கோவில பற்றி பேசும்போதே பெரியவர்களின் குரல் தானாகவே மாறிடும். அந்த நேரத்துல அந்த பக்கம் போகாதீங்க, கேள்வி கூட கேட்காதீங்கன்னு எச்சரிப்பாங்க. எந்த நேரம் தெரியுமா? நள்ளிரவு 12 மணி. பகல் நேரத்துல கோவிலுக்கு போனா மல்லிகை வாசனை, குழந்தைகள் சத்தம், விளக்கு வெளிச்சம், ஒரு சந்தோஷமான உயிரோட்டமான சூழல் இருக்கும். ஆனா இரவு ஆக ஆக அதே இடம் மெல்ல மாற ஆரம்பிக்கும். சூரியன் முழுசா மறைந்ததும் அந்த கோவில் இருக்கிற இடத்துல ஒருவிதமான அமைதி இறங்கும். அது சாதாரண அமைதி இல்ல, காது கேட்க முடியாத அளவுக்கு சத்தமா இருக்கும் ஒரு கணம் கொண்ட அமைதி. இதற்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்கு. அம்மன் எப்போதும் கருணை வடிவானவள்தான். ஆனா எல்லா நேரமும் அவ ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. பகல் நேரத்துல அவ ஒரு தாய், குழந்தைகள தாலாட்டுற காப்பாத்துற சக்தி. ஆனா நள்ளிரவுல, குறிப்பா 12 மணிக்கு அவ காவல், அவ எல்லை, அவ நியாயம். 12 மணி என்பது ஒரு நேரம் மட்டும் இல்லை, பகலும் இரவும் சந்திக்கிற எல்லை. அதனாலதான் 12 மணி ஆனதும் கோவிலில் பெரிய விளக்குகள் எல்லாம் அணைக்கப்படும். ஒரு சின்ன தீபம் மட்டும் எரியும். அந்த தீபம் வெளிச்சத்துக்காக இல்ல, நான் இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ற ஒரு சின்ன அடையாளம். பல பேர் பார்த்திருக்காங்க. பலமான காற்று அடிக்கும், மழை வரும். ஆனா அந்த தீபம் மட்டும் அணையாது. பூசாரி கூட அந்த நேரத்துல சத்தமா மந்திரம் சொல்ல மாட்டாரு, மணி அடிக்க மாட்டாரு. ஏன்னா அந்த நேரத்துல அம்மன் கேக்குற நிலையில இல்ல, பார்க்கிற நிலையில இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நள்ளிரவு நேரத்துல அம்மன் கிட்ட கேக்குற வேண்டுதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா அதே நேரத்துல அது ரொம்ப அபாயமானதும் கூட. ஏன்னா அந்த நேரத்துல நம்மளால போய் பேச முடியாது. நம்ம நடிப்பும் அங்கே வேலை செய்யாது. பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மன் அந்த நேரத்துல கண்ணால பார்க்க மாட்டா, மனசுக்குள்ள பாப்பான்னு. அதனால தான் பல பேருது அந்த நேரத்துல கோவிலுக்குள்ள போக மாட்டாங்க. வெளிய நின்று தான் மனசுக்குள்ள மட்டும் கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல அம்மன் விக்கிரகத்தோட கண் பார்வை மாறும்னு பலர் அனுபவமா சொல்லியிருக்காங்க. சிலையில அசைவு இருக்காது, ஆனா அத பார்க்கிறவனின் நெஞ்சுக்குள்ள ஒரு அழுத்தம் வரும், கண்ணீர் தானாக வரும், கால்கள் நடுங்கும். இது வெறும் பயம் இல்ல, இது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையச் சந்திக்கிற பயம். முன்னொரு காலத்துல ஒருத்தர் ரொம்ப தைரியமா இதெல்லாம் வெறும் மனசு பயம்னு நினைச்சுக்கிட்டு நள்ளிரவு நேரத்துல கோவில் பக்கம் போனாராம். அவருக்குள்ள பக்தியும் இல்ல, பணிவும் இல்ல. அவர் கோவில் முன்னாடி நின்னதும் சுத்தி இருந்த சத்தம் எல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு. காத்து இல்ல, பூச்சி சத்தம் கூட இல்ல. திடீர்னு ஒரு வெளிச்சம். அது தீ இல்ல, விளக்கும் இல்ல, ஆனா நெருப்பு மாதிரி. அந்த நேரத்துல வெளியில இருந்து ஒரு சத்தம் கூட வரல. ஆனா மனசுக்குள்ள ஒரு தெளிவான வார்த்தை, இங்கே உனக்கு இடமில்ல. அந்த ஒரே நொடி அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இது பயம் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. அதுக்கப்புறமா அவர் அந்த ஊர்லயே இருக்கல, திரும்பியும் வரலன்னு பெரியவங்க சொல்வாங்க. இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல இயற்கையே மாறும்னு நம்புறாங்க. மரங்களின் இலைகள் காத்தே இல்லாம அசையும். நாய், பூனை, மாடு ஒண்ணுமே அந்த கோவில் பக்கம் போகாது. இதெல்லாம் என்ன சொல்லுது? அம்மன் நள்ளிரவுல மனிதர்களைச் சந்திக்கவில்லை, அவங்களோட உண்மையச் சந்திக்க வைக்கிறாள். அதனால தான் பெரியவர்கள் சொல்லுவாங்க, அம்மன் கிட்ட பகல்ல போனா ஆசை கிடைக்கும், இரவில போனா உண்மை கிடைக்கும். இன்னும் இன்றைக்கும் சில ஊர்களில் நள்ளிரவு ஆனதும் கோவில் முன்னாடி ஒரு தீபம் எரியும். யார் போட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. காலையில போய் பார்த்தா அது அணைந்திருக்கும். பூசாரி ஒரே ஒரு வரி தான் சொல்லுவாரு. அம்மன் இன்னைக்கு எல்லை வரைக்கும் சுத்தி பார்த்தாங்க. இதனால தான் நள்ளிரவு அம்மன் கிட்ட நடக்கிற விஷயங்கள யாரும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஊர்லயோ
இல்ல நீங்க கேள்விப்பட்ட வேற இடங்கள்லயோ இது மாதிரி நள்ளிரவு நேரத்துல விசித்திரமான அனுபவங்கள் நடந்திருக்கா? இல்ல அம்மனோட சக்திய நீங்க நேர்ல உணர்ந்திருக்கீங்களா? உங்க அனுபவங்கள மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் உண்மை நம்பிக்கைகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க பக்தி விஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்தி இல்லாம கூப்பிட்டாலும் சரி, அன்போட கூப்பிட்டாலும் சரி, உண்மையோட கூப்பிட்டா அம்மன் கண்டிப்பா கேப்பாங்க. அம்மன் நம்ம பயமுறுத்த மாட்டாள். நம்ம உண்மைய மட்டும் வெளிச்சம் போடுவா. அவ கண் திறந்துட்டா, அதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்துக்கு விளக்கமே தேவைப்படாது. நன்றி, வணக்கம்.